வீடு கட்டும்போது பட்ஜெட் பிளான் ஏன் ரொம்ப முக்கியம்? வீடு கட்டும்போது பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட், கரெக்டான பட்ஜெட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே நம்மள பல பேர் எக்ஸைட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனால் கிளியர் பட்ஜெட் பிளான் இல்லைன்னா ஒர்க் நடுவில் நிற்கும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். செகண்ட், பட்ஜெட்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் இல்லை. பட்ஜெட் பிளான் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், டைல்ஸ் அண்ட் பெயிண்ட், இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும். தேர்ட், ப்ரையாரிட்டிஸ் முக்கியம். பட்ஜெட் லிமிட் இருந்தால் ஸ்ட்ரக்சர் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் லக்ஸுரி ஐட்டம்ஸை லேட்டராக அப்கிரேட் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட், ஸ்டைல் நெக்ஸ்ட். ஃபோர்த், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரது நார்மல். அதனால் டோட்டல் பட்ஜெட்டில் 10 to 15% ரிசர்வில் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த், ஸ்மார்ட் பட்ஜெட் ஸ்மூத் கன்ஸ்ட்ரக்ஷன். பட்ஜெட் கிளியராக இருந்தால் டெசிஷன்ஸ் ஈஸியாகும், ஒர்க் ஸ்மூத்தாக போகும், டென்ஷன் கம்மியாகும். பெரிய பட்ஜெட் இருக்கணும்னு இல்லை, பிளான்டு பட்ஜெட் இருந்தால் போதும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணுமா? நம்ம ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்.